அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 6/8/2024 இன்றைக்கு ஸ்ரீசக்தி. இந்த ஸ்ரீசக்தியில் ட்ரா நம்பர் 427. இந்த 427 என்ன கணக்கு கொடுக்குதுங்க பார்ப்போம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விதப்படுங்க நம்பர்களே. நம்ம கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய கணிப்பில் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன பாஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது ராஜா அப்படிங்கிறவர் ஆல் போர்டுக்கு 6 கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஆல் போர்டுக்கு 6, அது சி போர்டுக்கு 6 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ராஜாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இதே போல் அனைவரும் உங்களுடைய கணிப்பை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, தினசரி உங்களுடைய கணிப்பை சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ராஜாவுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கணிப்பை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளுடைய கணக்குலேயும் நமக்கு நேற்றைக்கு 6 கொடுத்துருந்தோம் சி போர்டுக்கு. ஓகேங்களா, அதே போல் 6 நமக்கு இதில் வச்சு டைப் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நமக்கு இன்றைய கணிப்பில் வெற்றி கணிப்பு என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். இது 954, அடுத்தது இந்த 247. ஓகேங்களா, இந்த 2 கணக்குலேயும் இன்றைய கணக்கை பார்த்துருவோம். முதல் கணக்குக்கு இதில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்காக இருந்தாலும் நம்ம வார கணக்குக்கும் செட் ஆகிற மாதிரி எடுத்துருவோம். சி போர்டுக்கு 4 வந்திருக்கு, அடுத்தது பி போர்டுக்கு 4 வந்திருக்கு. ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் இந்த அமைப்புக்கு அதே அமைப்பும் இதையும் பார்த்துக்குங்க. 2, 4 அப்படின்னு இதுலேயும் இறங்கியிருக்கு. ஓகேங்களா, இதை பாருங்கள், 2, 4 அப்படிங்கும்போது இந்த 2க்கு மீண்டும் ஒரு 4 இதில் இறங்கணும். ஓகேங்களா, அந்த கணக்கில் மீண்டும் இதில் ஒரு 4 இருக்குது. அதே போல் சி போர்டுக்கு 2, அடுத்தது பி போர்டுக்கு 4. ஓகேங்களா, 2, 4 அப்படி இறங்கிறதுனால மீண்டும் ஒரு 4 வர வாய்ப்பு இருக்குது. அது ஏ போர்டுக்கு. இந்த 2 கணக்குலேயும் ஏ போர்டுக்கு 4 வந்திருக்கு. அந்த ஒரு 4 ஏ போர்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பிசிக்கு உள்ள என்னங்கிறத பார்த்துருவோம். அடுத்தது பிசிக்கு பார்க்கும்போது 4, அடுத்தது 7. இந்த 4, 7 அப்படின்னாவே ஒரு பவர் 9 வரும். ஓகேங்களா, அது சிசக்தியாக இருந்தாலும் மற்ற கணக்குலேயும் நமக்கு ஒரு இந்த அமைப்பு வரும். ஓகேங்களா, அதே அமைப்புக்கு இதில் ஒரு 9 இருக்குது. அதே போல் பி போர்டுக்கு பார்க்கும்போது 5, 4 அதே கணக்குக்கு ஒரு வருஷத்தில் வந்திருக்கு. அதனால் 3, 5, 4 அடுத்தது 3 அப்படிங்கிறது 3. ஓகேங்களா, இதில் இதே கணக்கு இதுலேயும் ஒத்து வரும், வார கணக்குலேயும் ஒத்து வரும். 4, 7 அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 மைனஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேங்களா, அதே போல் அதே 4, 7 அப்படிங்கும்போது இதுக்கும் ஒரு மைனஸ் பண்ணி 3 வரும் வாய்ப்பு இருக்குது. அந்த 3ங்கிறது பி போர்டுக்கு மாற்றி வரும், 93 அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதில் பிசிக்கு உள்ள நம்பர் 39, 93 அப்படின்னு பிசிக்கு 2 வரும். ஓகேங்களா, அது ஏ போர்டுக்கு மட்டும் ஒரு 4 தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த அமைப்புக்கு முழு நம்பர் கொடுத்துருவோம். 439, 493 அப்படிங்கிற 2 நம்பர் மட்டுமே இருக்குது. டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, என்னுடைய கணக்கில் பிசிக்கு உள்ளதை பற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது 4 உங்களுக்கு சி போர்டுக்கு வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய கணக்குக்கு இதே அமைப்பு போதுமானதாக இருக்குது. ஓகேங்களா, 006 அந்த அமைப்புக்கும் இதில் அடுத்த சீரியல் 255. இந்த 2 கணக்குக்கும் நமக்கு அடித்த கணக்குக்கு அப்படியே பார்த்தோம்னா சிங்கிள் நம்பராக வரும். ஓகேங்களா, அந்த சிங்கிள் நம்பர்னு பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்பர்களை. இதில் அதிக நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்பர் எடுக்க போனால் எக்கச்சக்கமான நம்பர் இதிலேயே வருது. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இதை பாருங்கள், 6, 5 அடித்த நம்பருக்கு அப்படியே எடுக்கும்போது அப்படி பார்க்கும்போது சி போர்டுக்கு 4 இருக்குது. ஓகேங்களா, அதே போல் பி போர்டுக்கு 05 அப்படிங்கும்போது இதில் மீண்டும் ஒரு 5, மீண்டும் ஒரு 5 இருக்குது. இதில் 05க்கு என்னென்ன அடுத்தது வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுக்கு 5 கொடுத்துட்டோம். ஆனால் இதில் மீண்டும் ஒரு 3 நம்பர் வரும் பி போர்டுக்கு மட்டுமே. இதில் பி போர்டுக்கு 1 இருக்குது,
இதில் 5 மீண்டும் வரலாம். அடுத்தது 7 இருக்குது, 9 இருக்குது. இத்தனை நம்பரும், இந்த 4 நம்பருமே நமக்கு பி போர்டுக்கு தான் வருது. அதனால தான் இன்றைக்கு நம்பருங்கிறது அதிகமாக வரும். ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது சி போர்டுக்கு 4 கொடுத்துருந்தோம். அந்த 4 அப்படியே வச்சோம்னா 14, 54, 74, 94 இத்தனை நம்பரும் நமக்கு பிசிக்கு உள்ள நம்பரு இந்த 2 நம்பருக்கும் உள்ளது. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் கவனமாகவே டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? அடுத்தது ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 202 அப்படின்னு வந்திருக்கு. இதே அமைப்பு தான் மீண்டும் இதில் 25 அப்படின்னு வரலாம். இந்த 25ங்கிறது இதில் மீண்டும் அப்படியே வரலாம். ஏன்னா 0 அப்படிங்கிறதுனால ஏ போர்டுக்கு 2 வந்தால். அப்படி இல்லைன்னா இந்த 02 அப்படின்னா 4 மீண்டும் இறங்கும் ஏ போர்டுக்கு. ஓகேங்களா? இது 4 இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏசிக்கு டபுள்ஸ் இந்த அமைப்பிலேயே வந்துடுது. ஓகேங்களா? நம்பருங்கிறது மாற்றி தான் வரும். ஆனால் இந்த அமைப்புக்கு அதே போல் அமைப்பு வந்துடுச்சு. இதில் வந்து 414, 454, 474, 494 அப்படிங்கிற இந்த 4 நம்பர் இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இந்த அமைப்பு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை அவாய்ட் பண்ணவும் முடியல. அந்த அளவுக்கு இது அதே அமைப்புக்கு அவ்வளோ நம்பரும் வருது. ஏன்னா இதில் மீண்டும் நம்ம வந்து இந்த 2ங்கிறத ஏ போர்டுக்கு கொடுத்தோம்னா இந்த அமைப்புக்கு வரும் 214, 274, 294 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் 25ங்கிறது இதில் இருக்குங்கிறதுனால, ஓகேங்களா, இதில் 25ன்னு ஏபிக்கு இருக்கிறதுனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். இதில் இந்த 2 வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு கணக்குக்கு அதுவும் வரும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது இந்த அமைப்பில் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 2 நம்பர் இருக்குது, 2, 4 அப்படின்னு. ஓகேங்களா? இதில் அவாய்ட் பண்ணால் 254 மட்டும்தான் நீக்கலாம். ஓகேங்களா? இல்லை அதுவும் வரும் அப்படிங்கிற நம்பர் இருந்தாக்கா எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். டோட்டலாக இதில் வந்து 8 நம்பர் வருது. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வார கணக்குக்கும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குக்கும் நம்ம கொடுத்துருக்கும் 2 நம்பர். இதில் ஒரு 8 நம்பர். இந்த டபுள் 0க்கும் இந்த டபுள் 5க்கும் இதில் என்னென்ன டபுள்ஸ் வரும் அப்படின்னாக்கா அதையும் தனியாக கொடுத்துட்றேன். முதல் கணக்குக்கு இதில் 11 வரும். அதுக்கு உள்ள பவர் 0, 5 அப்படிங்கிறதுக்கு பவர் இப்படி வரும். ஓகேங்களா? 11 மீண்டும் அந்த 55 ஏசிக்கு. ஓகேங்களா? 5ங்கிறது மீண்டும் நமக்கு ஏசிக்கு வரும். அதே போல் 77, அதே போல் 99. ஓகேங்களா? இந்த 0, 5 அப்படிங்கிறதுக்கு இதில் இத்தனை பவர் 4 பவர் வரும். ஓகேங்களா? இதில் 4 பவர் இருக்குது. இதில் பி போர்டுக்கு என்ன வருதோ அதை எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். இது தனிப்பட்ட முறையில் நம்பர் 1 இருக்குதுனாக்கா அது இந்த 6ம், ஓகேங்களா, இந்த 6க்கும் இந்த 2க்கும். அப்படி பார்க்கும்போது 6, 2 அப்படின்னா ஒரு 3 வரவும் வாய்ப்பு இருக்குது. அது வார கணக்குலேயும் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 131, 535, 737, அதே போல் 939. ஓகேங்களா? அந்த 939 அப்படிங்கிறது நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இது நமக்கு ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி இந்த நம்பர் வந்துடுச்சு. ஓகேங்களா? வேணா இந்த நம்பருக்கு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த நம்பர் நம்ம அந்த 3 நம்பரையும் வைக்கலாம். ஓகேங்களா? அப்படி இந்த நம்பர் நமக்கு மிஸ் ஆனால் பாக்கி 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இன்றைய கணக்கில் டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான நம்பர் இருக்குது. ஓகேங்களா? என்னோடய அமைப்பில் வந்ததை அப்படியே நானும் பெரட்டி கொடுத்ததுனால இன்றைக்கு அதிக நம்பர் இருக்குது. ஓகேங்களா?
இன்றைக்கி எந்த அளவுக்கு பேட்டரி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாகவும் பேட்டரி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.